பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய இலங்கையர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆட்கடத்தல் மற்றும் மனித கடத்தலுக்கு எதிரான ஆபரேஷன் லிபர்டேரா 3 என்ற பாரிய சர்வதேச நடவடிக்கையின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 7 பேரையும் நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பிரான்சில் சிறுமி ஒருவரை பாலியல் வன்புணர்வு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இலங்கை தமிழர் ஒருவரும் அடங்குவார். சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை இலக்கு வைத்து தேசிய குற்றவியல் முகவரகத்தினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இன்டர்போல் அமைப்பின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய இந்த தேடுதல் வேட்டைகள் பிரித்தானியாவின் பல பகுதிகளில் 5 முக்கிய கைதுகள் இடம்பெற்றுள்ளன. அதற்கமைய லிவர்பூல் பகுதியில் வைத்து பிரான்சில் சிறுமி ஒருவரை பாலியல் வன்புறவு செய்ததாக தேடப்பட்டு வந்த 30 வயதுடைய இலங்கை நபர் கைது செய்யப்பட்டார். கிரேட் மான்செஸ்டர் பகுதியில் வைத்து ஜெர்மனியில் பாலியல் வன்புறவு குற்றத்துக்காக தேடப்பட்ட 38 வயதான ஈராக் நபர் மற்றும் சட்டவிரோத படகு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திய 41 வயதுடைய சிறிய நபர் ஒருவர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெட்ரோபோஷயர் பகுதியில் பிரான்சில் கொலை குற்றத்துக்காக தேடப்பட்ட 29 வயதுடைய எகிப்து நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். லண்டனில் வைத்து மனித கடத்தல் குற்றச்சாட்டில் பிரான்சில் தேடப்பட்ட 30 வயதுடைய பல்கேரிய நபர் கைது செய்யப்பட்டார். மேலும் பாலியல் சுரண்டல் குற்றங்களுக்காக ஜெர்மனியால் தேடப்பட்ட உக்ரைன் நபர் ஒருவரும் ருமேனியாவால் தேடப்பட்ட ஒருவரும் மான்செஸ்டர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 7 பேரையும் அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த சர்வதேச நாடுகளுடன் இணைந்து தொடர்ந்தும் செயற்படுவோம் என தேசிய குற்றவியல் முகவரகத்தின் துணை பணிப்பாளர் ரிக் ஜோன்ஸ் தெரிவித்துள்ளார்.